வணக்கம். இந்த வீடியோ லெக்சரில் டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங் சப்ஜெக்டில் 5th யூனிட்டில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். 5th யூனிட் வந்து டிஎஸ்பி அப்ளிகேஷன்ஸ். இந்த யூனிட்டில் இருக்க டாபிக்ஸை நம்ம 3 பார்ட்ஸாக எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து மல்டிரேட் சிக்னல் ப்ராசஸிங், செகண்ட் ஒன் இஸ் அடாப்டிவ் ஃபில்டர்ஸ், தேர்ட் ஒன் இஸ் டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸர் ஆர்கிடெக்சர். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு மல்டிரேட் சிக்னல் ப்ராசஸிங்கில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் வரும்னா டெசிமேஷன், இன்டர்போலேஷன், sampling rate conversion. So இந்த 3 டாபிக்ஸும் வந்து under this multi-rate signal processing. adaptive filterோட applications வந்து மெயினாக சேனலோட ஈக்குவலைசேஷனில் எப்படி யூஸ் பண்ணுறோன்ற கான்செப்ட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் த லாஸ்ட் பார்ட் இஸ் டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸரோட ஆர்கிடெக்சர். ஸோ ஆர்கிடெக்சரில் 2 டைப் இருக்குது. ஒன் இஸ் ஃபிக்ஸட் பாயிண்ட் ஆர்கிடெக்சர், த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் ஆர்கிடெக்சர். ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான யூனிட் தான். மேக்ஸிமம் தியரி கான்செப்ட் தான் இதில் இருக்கும். ஓகே, ஸோ ஒவ்வொரு டாப்பிக்லேயும் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மல்டிரேட் சிக்னல் ப்ராசஸிங். மல்டிரேட் சிக்னல் ப்ராசஸிங்கிற கான்செப்ட் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோன்னு எடுத்துட்டிங்கன்னா, இப்போ வந்து ஒரு சிஸ்டம் எடுக்கிறோம். இந்த சிஸ்டமில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சிக்னல்ஸ் உள்ளே வருது. ஸோ இங்கே சாம்பிளிங் ரேட் வந்து நம்ம காமன் டு ஆல் டிஃப்ரெண்ட் சிஸ்டம்ஸ்க்கு கொடுக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டெலிகம்யூனிகேஷன் சிஸ்டம் எடுத்துக்கிறோம். இந்த டெலிகம்யூனிகேஷன் சிஸ்டமில் என்னென்ன மாதிரியான இன்புட்ஸ் வரும்? ஜென்ரலாக பார்த்தோன்னா இங்கே ஆடியோ சிக்னல் வரும், நம்ம பேசுகிறோம் இல்லையா? ஸோ ஆடியோ சிக்னல் வரும். இன்னொன்று என்ன வரலாம்? வீடியோ சிக்னல் நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணலாம் த்ரூ திஸ் டெலிகம்யூனிகேஷன். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோம்? மெசேஜ் அனுப்புகிறோம், டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புகிறோம், கரெக்டாக ஃபேக்ஸ் அனுப்புகிறோம் த்ரூ திஸ் டெலிகம்யூனிகேஷன். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சிக்னல்ஸ் உள்ளே வருது. ஸோ ஒவ்வொரு சிக்னலோட சாம்பிளிங் ரேட்டும் டிஃபர் ஆகும். புரியுதா? ஸோ ஒவ்வொரு சிக்னலுக்கும் அதோட சாம்பிளிங் ரேட் நம்ம இங்கே கொடுக்கணும். தட் இஸ் நோன் அஸ் மல்டிரேட் ப்ராசஸிங் சிஸ்டம். சில இடத்துல வந்து சாம்பிளிங் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணணும், சில இடத்துல சாம்பிளிங் ரேட்டை டிக்ரீஸ் பண்ணணும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் என்னென்ன டைப்ஸ் இருக்குது? டெசிமேஷன் பை எ ஃபேக்டர் டி, தட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் டவுன் சாம்பிளிங். இன்டர்போலேஷன் பை எ ஃபேக்டர் ஐ, தட் இஸ் அப் சாம்பிளிங். த லாஸ்ட் ஒன் இஸ் சாம்பிளிங் ரேட் கன்வர்ஷன் பை த ரேஷியோ ஐ பை டி. That is the combination of this down sampling and up sampling. Okay, so இந்த 3 டாபிக்ஸ்மே ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஈஸியான கான்செப்டும் கூட. ஸோ இந்த டாப்பிக்கில் இருந்து சம்டைம்ஸ் ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. ஸோ இதெல்லாமே வந்து 2 மார்க் கைண்ட் ஆஃப் கொஸ்டின். சாம்பிளிங் ரேட் கன்வர்ஷன்னா என்ன அர்த்தம்? ஸோ சாம்பிளிங் ரேட்டை எப்படி கன்வெர்ட் பண்ணுறோம்? அப் சாம்பிள் பண்ணலாம், இல்லைனா டவுன் சாம்பிள் பண்ணலாம். தட் இஸ் சாம்பிளிங் ரேட் கன்வர்ஷன். மல்டிரேட் டிஎஸ்பி சிஸ்டம்னா எந்த ஒரு டிஸ்க்ரீட் டைம் சிஸ்டம் வந்து மல்டிரேட் சாம்பிளிங் ரேட்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுதோ அதை தான் என்னன்னு சொல்கிறோம்? மல்டிரேட் டிஎஸ்பி சிஸ்டம். ஸோ திஸ் ஆர் த 2 மார்க் கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ். அதே மாதிரி இந்த மல்டிரேட் சிக்னல் ப்ராசஸிங் எதுக்காக மெயினாக யூஸ் பண்ணுறோன்னா சப்பேண்ட் கோடிங், எஸ்பெஷலி இன் ஸ்பீட் சிக்னல் கம்ப்ரெஷன் அண்ட் ஆல்சோ இன் இமேஜ் சிக்னல் கம்ப்ரெஷனில் நம்ம யூஸ் பண்ணுறோம். டிஜிட்டல் ஆடியோ சிஸ்டம், டெலிகம்யூனிகேஷன், வீடியோ ப்ராட்காஸ்டிங். நெக்ஸ்ட் டெசிமேஷன் பை எ ஃபேக்டர் டி, தட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் டவுன் சாம்பிளிங். ஸோ இந்த கொஸ்டின் வந்து 8 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். ஸோ டவுன் சாம்பிளிங்னா என்ன நமக்கு தெரியும். ஸோ வர்ற சிக்னலோட சாம்பிளிங் ரேட்டை வந்து ரெடியூஸ் பண்ணணும். சில புக்ஸில் வந்து இந்த டீன்ற சிம்பிளை வந்து எம்முன்னு கூட கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இங்கே இதுதான் ஜென்ரல் ஸ்ட்ரக்சர். ஸோ ஃபஸ்ட்டு இன்புட் எங்கே கொடுக்குறோம்? ஒரு ஆன்டி அலைசிங் ஃபில்டரில் கொடுத்துட்டு தென் வி நீட் டு டவுன் சாம்பிள் த சிக்னல், we can get the output. ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து இதோட ஈக்குவேஷன். ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸோட ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து டீட்டெயில்டாக படிச்சுக்கோங்க. நான் ஒரு ஓவர் வியூ அண்ட் ஹிண்ட்ஸ் மட்டும்தான் இங்கே கொடுத்துருக்கேன் ஃபார் யுவர் ஃபைனல் ரிவிஷன். ஓகேவா? ஸோ இந்த டயக்ராம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன் திஸ் டெசிமேஷன் ப்ராசஸ். நம்ம கொடுக்குற சிக்னலை ஒரு டெசிமேட்டட் வேல்யூ இருக்கக்கூடிய, இப்போ d is equal to 2ன்னு எடுத்துட்டோன்னா இந்த 2 சாம்பிள்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இம்பல்ஸ் சிக்னலோட மல்டிப்ளை பண்ணி we can get that output. ஸோ நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் என்ன ஆயிருக்கும்? ஃபைனல் அவுட்புட்டில் ரெடியூஸ் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் வந்து இன்டர்போலேஷன் பை எ ஃபேக்டர் ஐ, தட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் அப் சாம்பிளிங். ஸோ இந்த அப் சாம்பிளிங்கில் என்ன பண்ணுறோம்? இன்புட் சிக்னலோட சாம்பிளிங் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம் பை இன்டர்போலேட்டிங் i-1 நியூ சாம்பிள்ஸ். ஓகேவா? ஸோ இதோட டயக்ராம் இதுதான். இன்புட் சிக்னலை ஃபஸ்ட்டு எங்கே கொடுக்குறோம்? அப் சாம்பிளர், தென் ஃபில்டர், தென் we can get that output. This is the expression for this output y of m. ஸோ நெக்ஸ்ட் வந்து சாம்பிளிங் ரேட் கன்வர்ஷன் பை a rational factor i by d. ஸோ ரேஷனல் ஃபேக்டர் i by dன்றது என்னென்னா இன்டர்போலேஷன் as well as decimation. ஸோ இட் இஸ் த காம்பினேஷன் ஆஃப் போத் இன்டர்போலேட்டர் அண்ட் டெசிமேட்டர். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன வரும்னா இன்டர்போலேஷன் வரும், தென் டெசிமேஷன் வரும். ஸோ என்ன கொடுக்குறோம்? இது வந்து ஜென்ரல் பிளாக் டயக்ராம். ஸோ ஃபஸ்ட்டு இன்டர்போலேஷன், நெக்ஸ்ட்டு டெசிமேஷன். எதுக்காக பண்ணுறோன்னா டு ப்ரிசர்வ் த டிசையர் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த இன்புட் சிக்னல்.
ஓகே, ஸோ இங்கே ரெண்டு இடத்துலையுமே சேம் ஃப்ரீக்வன்சி ஸ்பெக்ட்ரம் மெயின்டைன் ஆகிறனால we can combine these two filters together as a single low pass filter. புரியுதா? ஸோ நெக்ஸ்ட்டு ஐடென்டிட்டிஸ் ஆஃப் மல்டிரேட் சிஸ்டம், அதாவது டெசிமேஷன் அண்ட் இன்டர்போலேஷனோட ஐடென்டிட்டிஸ். இங்கே டிலே கொடுத்துட்டு டெசிமேட் பண்ணாலும் டெசிமேட் பண்ணிவிட்டு டிலே கொடுத்தாலும் சேம் ஆன்சர் தான் நம்மளுக்கு வரும். அதே மாதிரி தான் இங்கே டிலே கொடுத்துட்டு இன்டர்போலேட் பண்ணிவிட்டு இல்லைன்னா அப்சாம்பிளிங் பண்ணி டிலே கொடுத்தாலும் போத் ஆர் சேம். ஸோ இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டிஸ். ஸோ மெயினாக இதில் கொஸ்டின்ஸ் எப்படி வரும்னு பார்த்துக்கோங்க. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எப்படி கொஸ்டின் கேட்கலான்னா, எக்ஸ்பிளைன் த கான்செப்ட்ஸ் ஆஃப் இன்டர்போலேஷன் அண்ட் டெசிமேஷன் இன் எ மல்டிரேட் சிக்னல் ப்ராசஸிங்னு கேட்கலாம். அப்படி இல்லைனா எக்ஸ்பிளைன் த ஃபாலோயிங், தட் இஸ் டெசிமேஷன் பை எ ஃபேக்டர் டி, இன்டர்போலேஷன் பை எ ஃபேக்டர் ஐ, சாம்பிளிங் ரேட் கன்வர்ஷன் பை எ ஃபேக்டர் I by D. So these three concepts are very very important. இது ரொம்ப சிம்பிள் தியரிட்டிக்கல் கான்செப்ட். பட் இதுலேயே வந்து ப்ராப்ளமும் கேட்பாங்க. ஸோ ப்ராப்ளம் கேட்குறதா இருந்தால் கான்செப்ட் வைஸாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ கேல்குலேட்டர்லாம் நம்ம யூஸ் பண்ண தேவையே இல்லை, டைரெக்டாக கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எப்படி ப்ராப்ளம் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் த ரிலேஷன் பிட்வீன் எக்ஸ் ஆஃப் என் அண்ட் ஒய் ஆஃப் என் இன் த கிவன் மல்டிரேட் சிஸ்டம். ஸோ ஒரு மல்டிரேட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க, அதாவது டவுன் சாம்பிளிங் கொடுத்துருக்காங்க, இன்டர்போலேஷன் கொடுத்துருக்காங்க, இதோட டிலே கான்செப்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதோட ஃபைனல் அவுட்புட் என்ன கிடைக்குன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். தட் இஸ் ஷோ தட் the following two systems are identical if I and D are relatively prime. அதே மாதிரி இதுலேயே இதே கொஸ்டின்ல எப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா, if this decimation is equal to interpolation that the outputs are different. புரியுதா? ஸோ இந்த கொஸ்டினை ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. இதுக்குரிய சொல்யூஷனை நம்ம செப்பரேட் வீடியோவாக பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் வந்து அடாப்டிவ் ஃபில்டர். ஸோ அடாப்டிவ் ஃபில்டர் கான்செப்டில் இருந்து கண்டிப்பாக கொஸ்டின் கேட்கலாம். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். பிளாக் டயக்ராம்ஸை எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ணணும். ஓகே, தியரிட்டிக்கல் பார்ட்டு தான். அடாப்டிவ் ஃபில்டர்ஸ்னால் என்னென்னா, ஃபில்டர்ஸ் வித் அட்ஜஸ்டபிள் கோஎஃபிஷியன்ஸ். ஸோ அதுதான் அடாப்டிவ். அடாப்டிவ்னால் என்ன பண்ண முடியும், நம்ம பேஸ்ட் ஆன் தட் அவுட்புட் ஆர் ரெக்யர்ட் அவுட்புட் நம்ம என்ன பண்ணலாம், கோஎஃபிஷியன்ஸ் ஆஃப் த ஃபில்டர்ஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தட் இஸ் அடாப்டிவ் ஃபில்டர் கான்செப்ட். ஸோ திஸ் இஸ் த பிளாக் டயக்ராம். ஸோ இதோட எக்ஸ்பிளனேஷன்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா டீட்டெயில்டாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் இதோட அப்ளிகேஷன்ஸ் வந்து 2 மார்க்கில் கேட்கலாம். அடாப்டிவ் ஃபில்டர்ஸோட அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன இருக்குன்றத. ஸோ ஜென்ரலாக இந்த அடாப்டிவ் ஃபில்டர்ஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா, கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ், கண்ட்ரோல் சிஸ்டம்லாம் யூஸ் பண்ணுறாங்க. என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, சேனல் ஈக்குவலைசேஷன், எக்கோ கேன்சலேஷன், என் சிஸ்டம் மாடலிங், இந்த மாதிரி கான்செப்டுக்காக யூஸ் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிளுக்கு அடாப்டிவ் ஆண்டனா சிஸ்டம்ஸ் ஃபார் பீம் ஸ்டியரிங், ஈக்குவலைசேஷன், தட் இஸ் மெயின்லி ஃபார் சேனல் ஈக்குவலைசேஷன் இன் டிஜிட்டல் கம்யூனிகேஷன், adaptive noise cancelling techniques. இதெல்லாமே வந்து kind of 2 marks of adaptive filters. பட் இதில் மெயினாக பிக் கொஸ்டினில் என்ன கேட்பாங்க அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, this one. ஓகே, ஸோ எக்ஸ்பிளைன் த அப்ளிகேஷன் ஆஃப் அடாப்டிவ் ஃபில்டரிங் டு அடாப்டிவ் சேனல் ஈக்குவலைசேஷன். நிறையா அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, பட் உங்கள் சிலபஸில் கொடுத்துருக்கிறது ஒன்லி ஈக்குவலைசேஷன் கான்செப்ட். ஸோ திஸ் இஸ் த பிளாக் டயக்ராம். இந்த பிளாக்கை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணாலே உங்களுக்கு என்ன கிடைக்கும், மார்க் கிடச்சிரும். ஓகே, ஸோ மெயினாக சேனல் ஈக்குவலைசேஷன் எதுக்கு போகிறோன்னா, இது மீடியம் தான், கரெக்டாக. ஸோ மீடியமில் வந்து நம்ம கொடுக்குற சிக்னல் டிரான்ஸ்மிட் ஆகும்போது தேர் மே பி சம் டிஸ்டார்ஷன். ஸோ அந்த டிஸ்டார்ஷனை நம்ம அவாய்ட் பண்ணணும்னா we need to use this adaptive equalizer. எதுக்காக அடாப்டிவ் ஈக்குவலைசர் யூஸ் பண்ணுறோன்னா, இங்கே மீடியமில் வந்து நாய்ஸ் லெவல் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்காது, சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். பிகாஸ் டைம் வேரியிங் ஃபில்டர் யூஸ் பண்ணுறனால இட் இஸ் கெட்டிங் சேஞ்ச்டு. ஸோ பேஸ்ட் ஆன் தட் எரர் லெவல் we can use this adaptive equalizer. ஸோ இந்த அடாப்டிவ் ஈக்குவலைசர் எதை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும்னா, அடாப்டிவ் அல்காரிதம்ஸ். ஓகே, ஸோ இந்த அல்காரிதம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்எம்எஸ் அல்காரிதம், ஆர்எல்எஸ் அல்காரிதம்னு சொல்லிட்டு இருக்கும். இது வந்து டிஜிட்டல் கம்யூனிகேஷன் இந்த கான்செப்டில் படிச்சிருப்பீங்க. ஓகேவா? ஸோ இந்த பிளாக் டயக்ராமோட எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த பிக் கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகே, லாஸ்ட் டாபிக் இன் திஸ் 5th யூனிட் இஸ் ஆர்கிடெக்சர் ஆஃப் டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸர். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோன்னா, பேசிக் ஹார்ட்வேர் ஆர்கிடெக்சர். இதுலேருந்து 2 மார்க் கேட்கலாம், இல்லைனா சம்டைம்ஸ் 6 மார்க் கூட கேட்பாங்க. அதாவது பேசிக் ஹார்ட்வேர் ஆர்கிடெக்சர்னு எடுத்துட்டிங்கன்னா, ஒன் ஹியூமன் ஆர்கிடெக்சர், ஹார்ட்வேர் ஆர்கிடெக்சர். ஸோ இந்த 2 ஆர்கிடெக்சரோட டிஃப்ரென்ஸ் இல்லைனா கம்பேரிசன் அடிக்கடி கேட்பாங்க. ஒன் ஹியூமன் ஆர்கிடெக்சரில் வந்து சேம் மெமரியே வந்து இன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் யூஸ் பண்ணுறாங்க, டேட்டாக்கு யூஸ் பண்ணுறாங்க. பட் இங்கே ஹார்ட்வேர் ஆர்கிடெக்சரில் என்ன, ப்ரோக்ராம் மெமரின்னு தனியாக இருக்கும், டேட்டா மெமரி தனியாக இருக்கும். ஸோ ப்ரோக்ராமையும் டேட்டாவையும் ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ அதனால் நம்மளுக்கு குவிக்காக எஃபிஷியண்ட்டாக ப்ராசஸ் பண்ண முடியும். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் 6 மார்க் கொஸ்டின் ஆர் 2 மார்க் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் வந்து பைப் லைனிங். ஸோ இந்த பைப் லைனிங்கிற கான்செப்டில் தான் இங்கே ஆர்கிடெக்சர் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் இருக்கும் ஆர்கிடெக்சரில்.
ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபெச் பண்ணி அதை டீகோட் பண்ணி அதை ரீட் பண்ணிவிட்டு தென் எக்ஸிக்யூட் தட் இன்ஸ்ட்ரக்ஷன். இதுதான் அதோட டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ், 4 ஃபேஸஸ் இருக்கும். ஸோ இங்கே பைப்லைனிங்னா என்ன அர்த்தம்னா இந்த டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் ஆஃப் ஆப்ரேஷனை வந்து கேரிட் அவுட் இன் அ பேரலல் டைம். அதாவது இங்கே எடுத்துக்கிறீங்க, இப்போ ஃபர்ஸ்ட் 1 செகண்ட் எடுத்தோன்னே ஸ்டார்ட் ஆகும்போது ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபெச் பண்ணி இந்த ஃபெச் பண்ண இன்ஸ்ட்ரக்ஷன் டீகோட் ஆகிட்டு இருக்கும்போது செகண்ட் இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபெச் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இங்கே டீகோட் ஆகிட்டு இருக்கும்போது செகண்ட் இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபெச் பண்ணிடும். ஸோ தேர்ட் செகண்டில் என்ன ஆகும் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இந்த டீகோடான இன்ஸ்ட்ரக்ஷனை ப்ராசஸர் ரீட் பண்ணும். அட் த சேம் டைம் இங்கே செகண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன பண்ணும், டீகோட் பண்ணும், தேர்ட் இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபெச் பண்ணிடும். ஸோ இங்கே ஃபோர்த்து செகண்ட் பார்த்தீங்கன்னா அட் அ டைம் சிங்கிள் செகண்ட் அட் த டைம் இட் கேன் பெர்ஃபார்ம் ஆல் திஸ் 4 ஆப்ரேஷன்ஸ் சைமல்டேனியஸ்லி. ஸோ பைப்லைனிங்கிறது பேரலாக டிஃப்ரெண்ட் ஃபேஸஸை ரன் பண்ணுற கான்செப்ட். ஸோ இந்த இது வந்து சம்டைம்ஸ் 2 மார்க்லேயும் கேட்கலாம், இல்லைனா 8 மார்க்லேயும் கேட்பாங்க. But very important topic in this unit is architecture of digital signal processor. So இந்த question definitely university examக்கு கேட்க chances இருக்கு. ஆர்கிடெக்சரில் 2 டைப் இருக்கு, ஃபிக்ஸட் பாயிண்ட் ஆர்கிடெக்சர், ஃப்ளோட்டிங் பாயிண்ட் ஆர்கிடெக்சர். ஃபிக்ஸட் பாயிண்ட் ஆர்கிடெக்சர் பார்த்தீங்கன்னா ஏன் ஆர்கிடெக்சர்ஸ் இருக்கு, ப்ராசஸர் இங்கே வந்து யூ கேன் கன்சிடர் திஸ் ஒன். அதாவது டிஎம்எஸ் டெக்சாஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட இந்த பர்டிகுலர் ப்ராசஸரோட ஆர்கிடெக்சர் நல்லா பார்த்துக்கோங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தட் இஸ் C5, சம்டைம்ஸ் C50, C54 இந்த மாதிரி கேட்கலாம். ஓகே, ஸோ ஒரே ஒரு ஆர்கிடெக்சர் படிச்சிட்டிங்கனாலே யூ கேன் ரைட் இட் ஃபார் அதர் டைப்ஸ். ஸோ இங்கே வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டுன்னு எடுத்துட்டிங்கன்னா டிஎம்எஸ், டிஎம்எஸ்னால் என்ன அர்த்தம், டெக்சாஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ டெக்சாஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட 320 C4 டைப். ஓகே, இல்லைனா C67 டைப் எல்லாமே ஃப்ளோட்டிங் பாயிண்ட் ஆர்கிடெக்சரில் தான். இந்த 5th யூனிட்டை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப சிம்பிளான யூனிட். ஓகே, ஸோ தியரி தான் மேக்ஸிமம் இருக்கும். மொத்தமே பார்த்தீங்கன்னா 7 டாபிக்ஸ் தான் இருக்கும். ஸோ டெசிமேஷன்னா என்ன, இன்டர்போலேஷன்னா என்ன, இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி வரதான் சாம்பிளிங் ரேட் கன்வர்ஷன் பை I/D மெத்தட். ஓகே, அதே போல் இங்கே அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் திஸ் அடாப்டிவ் ஃபில்டரிங் இன் ஈக்குவலைசேஷன் இஸ் அ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் வந்து டிஎஸ்பி ஆர்கிடெக்சர் வந்து ரிப்பீட்டடாக கேட்குற ஒரு கொஸ்டின் தான். ஆர்கிடெக்சர் வந்து ஒரு பெரிய பிளாக் டயக்ராம் இருக்கும். ஓகே, இந்த ஆர்கிடெக்சர் டயக்ராமை நல்லா பார்த்துட்டிங்கன்னா ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ ஆர்கிடெக்சர் நல்லா படிச்சுக்கோங்க, அடாப்டிவ் ஈக்குவலைசேஷனும் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இதில் இருந்து மட்டும்தான் ப்ராப்ளம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த ப்ராப்ளமும் கான்செப்ட் வச்சு தான் கேட்பாங்க. ஸோ இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக ஃபுல் மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம்.